தூய்மையாகி தூய்மையாக்க மருத்துவமனையில் நாம் காணும் காட்சி. ஒருவேளை நமக்கு ஆழமான வெட்டுக்காயம் காலில் ஏற்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம். மருத்துவமனைக்கு செல்கின்றோம். மருத்துவர் அங்கு வருகின்றார். வந்து என்ன செய்கின்றார்? முதலில் சானிடைசர் கொண்டு தன் கைகள் இரண்டையும் முழங்கை வரை சுத்தம் செய்கின்றார். இரண்டாவதாக கையுறைகளை மாட்டிக்கொள்கின்றார். மூன்றாவதாக அதிசுத்தம் செய்யப்பட்ட மருத்துவ கருவிகளை, ஸ்டெரிலைஸ்டு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த கருவிகளை தன்னிடம் கொண்டு வர சொல்கின்றார். நான்காவதாக அந்த கருவிகளை கொண்டு நம் காயங்களை சுத்தம் செய்து பிறகு மருந்திட்டு கட்டுகின்றார். இந்த நிகழ்ச்சியில் இரண்டு நிகழ்வுகள் நமக்கு புலப்படுகின்றன. ஒன்று, மருத்துவர் முதலில் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்கின்றார். இரண்டாவதாக அதற்கு பிற்பாடுதான் நோயாளியை அவர் சுத்தம் செய்ய ஆரம்பித்து மருந்தை இடுகின்றார். இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை தான் எசாயா இறைவாக்கினர் இன்று சந்திக்கின்றார். கடவுள் அவரை இறைவாக்கினராக அழைக்கின்றார். அப்பொழுது அவர் சொல்கின்றார், என்னிடமே தூய்மை இல்லையே, நான் எப்படி சென்று மக்களுக்கு போதித்து அவர்களை தூய்மையானவர்களாக அழைத்து செல்ல முடியும்? அதனால் கடவுள் ஒரு மருத்துவராக மாறி எசாயா இறைவாக்கினரை முதலில் தூய்மை செய்கின்றார். ஒரு குறட்டை கொண்டு வந்து தீயினால் அவரது உதட்டை சுட்டு, நீ இப்பொழுது தூய்மையாக இருக்கிறாய் என்று சொல்லி அவரை முதலில் தூய்மை செய்கின்றார். அதற்கு பிற்பாடு அவரை அனுப்பி, நீ சென்று இஸ்ராயல் மக்களை நல்லவர்களாக தூயவர்களாக மாற்றி என்னிடம் அழைத்து வா என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, யார் ஒருவர் இறைப்பணியை செய்தாலும் கூட அவர் தன்னைத்தானே முதலில் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் அவர் மற்றவர்களுக்கு சென்று போதித்து மற்றவர்களை தூய்மையாக்கி அழைத்து செல்ல வர வேண்டும். ஏன் இவ்வாறு நடக்கிறது தெரியுமா? ஒருவேளை போதிக்கக்கூடிய நான் தூய்மையாக இல்லாவிட்டால் என்னிடம் இருக்கக்கூடிய பாவ நாட்டங்களும் பாவ சிந்தனைகளும் என்னை அறியாமலேயே நான் யாருக்கு போதிக்கின்றேனோ அவர்களிடம் சென்று சேர்ந்து அவர்களும் அந்த பாவத்தில் விழ நேரிடும். ஆகவே என்னை நானே முதலில் தூய்மை செய்து கொண்டு மற்றவர்களை இறை வழியில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எசாயா இறைவாக்கினர் இன்று நமக்கு சொல்லும் செய்தி. இதையே நம் ஆண்டவர் சொல்கின்றார், மருத்துவனே உன்னையே நீ குணமாக்கிக்கொள் என்று. ஆகவே தூய்மையாகி தூய்மைப்படுத்த இறைவாக்கு பணியை செய்யக்கூடியவர்களுக்காக இன்று ஜெபிப்போம்.